சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகாக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு மகா, என்ன விக்ரம் இவ்வளோ டிஷ் இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன், மட்டன் இவ்வளோ இருக்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்ரம், ஆமாம் மகா, இந்த சாப்பாட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்ன தெரியுமா, அம்மாவே அவங்க கையால் உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் அம்மா கிச்சனில் போய் சமைச்சு நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் உனக்காக இதெல்லாம் சமைச்சிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ மகா, என்னது அத்தையே எனக்காக இதெல்லாம் பண்ணாங்களா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் சக்தி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, இந்த பிரியாணியை சாப்பிட்டு எனக்கு வெறுப்பாகி போச்சு, இந்த பிரியாணியை இன்னைக்கு நீ சாப்பிடு, இன்னைக்கு நான் விக்ரம் வீட்டு சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் யோசிக்கிறாரு, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கிட்டு, சரிங்க சார் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அடடா ஸ்மெல்லே செமையாக இருக்கே, பணக்கார வீட்டுங்க சாப்பாடுனா சாப்பாடு தான், இவங்களுக்குன்னு தனியாக மசாலா ஏதாவது போடுவாங்களா என்ன, இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே மகா வந்துட்டு, விக்ரம் நீங்களும் என் கூட சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ விக்ரம், நீ இப்படியெல்லாம் சொன்னால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவரே மகாவுக்கு ஊட்டி விடுறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்றதுக்காக வாயில் எடுத்து வைக்க போகும்போது கரெக்டாக நந்தினி வராங்க. விக்ரம் அப்படின்னு கத்துறாங்க. கத்திட்டு ஓடி போய் விக்ரம் கையில் இருந்த சாப்பாடை தட்டி விடுறாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு, அம்மா எதுக்காக இப்போ நீங்கள் சாப்பாட்டை தட்டி விட்டீங்க அப்படின்றாங்க. உடனே நந்தினி, விக்ரம் அதில் விஷம் இருக்குது அப்படின்றாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு அந்த சாமியார் சொன்னதை தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அது சாப்பாடு இல்லை விஷம், அதை தூக்கி போட்டுருன்னு அந்த சாமியார் சொல்லியிருப்பாங்க. உன் மனைவி புதைசேரில் சிக்கி மூழ்கி கிடக்கிறான், நீ கவனமாக இல்லைன்னா அவளை நீ எழுந்துருவேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு விக்ரம். எங்கே இன்ஸ்பெக்டர் நந்தினி சொன்னதை கேட்டு இந்த பணக்காரங்க விட்ட சாப்பாடே வேண்டாம்ப்பா அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. அப்போ விக்ரம், அம்மா நீங்கள் தானே சமைச்சிங்க, அப்புறம் சாப்பாடில் எப்படி விஷம் வந்துச்சு, யார் விஷத்தை கலந்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நந்தினி வந்துட்டு, யாரும் கலக்கலப்பா, உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு நாங்கள் மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிடலான்னு எடுத்து பார்க்கும்போது அதில் பல்லி விழுந்திருந்தது, அதனால தான் பதறி அடித்து நான் இங்கே ஓடி வந்தேன், மகா எங்கே அந்த சாப்பாடை சாப்பிட்ற போகிறாளோன்னு ஓடி வந்தேன் அப்படின்றாங்க. உடனே மகா கிட்ட போயிட்டு நந்தினி அப்படின்னு நடிக்கிறாங்க. மகா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அந்த வீட்டில் இல்லாமல் வீடாகவே இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை சீக்கிரமே வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது புலிமுருகன் விக்ரம் கிட்ட, மகா அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு அக்கா வேண்டாத தெய்வம் இல்லை, வர வழியெல்லாம் வேண்டிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு விஜயை பார்த்து பேசுகிறாங்க. விஜய்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீ அம்மாவை கண்டபடி பேசுவல, இப்போ சொல்லு, அம்மாவுக்கு மகா மேலே அக்கறை இல்லாமலா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அக்கறை இல்லாமலா அவங்க மகா அந்த சாப்பாடை சாப்பிட்ற போகிறான்னு ஓடி அதை தடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் என்னது அம்மா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்களாம், அப்போது கண்டிப்பாக அம்மா தான் அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருப்பாங்க அப்படின்றாங்க. உடனே விக்ரம் அதை கேட்டு கோவப்படுறாரு. எதுக்குடா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் அம்மா பண்ணதெல்லாம் உங்ககிட்ட பெருமையாக சொல்லிட்டு இருந்தா நீ என்னடானா அம்மா மேலே பழிய போடுறியே, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, பெத்த தாய் மேலே பழிய போடுறியடா அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் இங்கே பாரு விக்ரம், நீ பிஸ்னஸ் மைண்ட்லேயே யோசிக்கிற, நான் எல்லா பக்கமும் யோசிக்கிறேன், லாஜிக்காக யோசிச்சு பாரு, இது வரைக்கும் அம்மா யாருக்காகவாவது கிச்சனுக்கு போய் இப்படியெல்லாம் ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்களா, யோசிச்சு பாரு, அங்கேயே ஒரு மிஸ்டேக்கு. அதுக்கு அடுத்து தான் அம்மா அண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது எப்போவாவது போய் பார்த்துருக்காங்களா, இந்த சாப்பாடு சமைச்சு கொடுத்ததுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மகானியை போய் போலீஸ் ஸ்டேஷனில் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் வீடாகவே இல்லைன்னா வேற சொல்லியிருக்காங்க. இங்கே தான் இடிக்குது, கண்டிப்பாக அம்மா தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் வருது. இங்கே பாரு விஜய், சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காத, நீ எல்லாம் ஒரு மகனாடா, அம்மா மேலே இப்படி பழிய போடுறியடா, அவங்க ரொம்ப நல்லவங்கடா, ஏன்டா இப்படி புரிஞ்சிக்காமல் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜய், ப்ரோ இங்கே பாருங்க, உங்களை விட அம்மா என் மேலே தான் பாசமாக இருந்தாங்க, பாசமாக என்னை வளர்த்தாங்க, ஆனால் நான் இந்த விஷயத்த சென்டிமெண்ட்டாக யோசிக்கலை, லாஜிக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ யோசிச்சு பாரு, இது வரைக்கும் அம்மா மகானியை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்கல, நம்மள யாரையும் போய் பார்க்கவும் விடலை,
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, இங்கே பாரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதனால தான் அம்மா அப்படிலாம் போயிட்டு நிற்க முடியாதுன்றதுனால அமைதியாக இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, சரி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அம்மாவுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு மகானியை வெளியே கொண்டு வர வேண்டியது தானே, ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு, அதான் நான் பார்த்துட்ருக்கேன்ல, மகா மேலே நிறைய அன்பும் அக்கறையும் எனக்கு இருக்குது, நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க நம்பிக்கையாக இருக்காங்க, நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எப்படியும் நம்ம புள்ள அவளை வெளியே கொண்டு வந்துடுவான்னு அவங்க இருக்காங்க, நீ ஏண்டா இதெல்லாம் இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. விஜய் வந்துட்டு, இல்லை அம்மா தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமுக்கு ரொம்ப கோவம் வந்து விஜயோட சட்டையை பிடிச்சி, நானும் ஏதோ தம்பின்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னால் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, அம்மா மேலே பழிய போடுறீ அப்படின்னு சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா அங்கே ஓடி வராங்க. மாமா ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, முதல்ல கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் காம் ஆகுறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, பாரு இவன் எப்போ பாரு அம்மா மேலே பழிய போட்டுட்ருக்கான், எப்படி தான் அவனுக்கு மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் வந்துட்டு, இங்கே பாரு ப்ரோ, நான் ஒன்றும் அம்மா தான் இதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரலை, லாஜிக் படி பார்த்தா அம்மா தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா விஜயை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போது ஐஸ்வர்யா விஜய் கிட்ட, ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவருக்கு தான் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குல்ல, நீங்கள் இப்போ சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டார், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் வந்துட்டு, இங்கே பாரு நம்ம வீட்டில் வந்து என்னென்னவோ நடக்குது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவங்க யாரோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதான் அந்த பிரச்சனையெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அது கண்டிப்பாக அம்மா தான் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் அவனுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், அவர் அவங்கள ரொம்ப நம்புறாரு அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் வந்துட்டு, நீ சொல்கிறதும் சரிதான், கண்டிப்பாக எவிடன்ஸோட நான் இது எல்லாத்துக்கும் வந்து புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, சரி நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஐஸ்வர்யா ஒரு இடத்துல பழம்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போது விக்னேஷ் அங்கே வராங்க. விக்னேஷ் ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. நாம இவளை தேடி வந்தால் இவளே நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா விக்னேஷை பார்த்து பயந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்றாங்க. என்னம்மா, விஜய் சாரே எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், இங்கே எங்கம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே ஒரு கோவிலுக்கு வந்தேன், பெருமாள் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்றாங்க. பெருமாள் கோயில் அது எங்கேம்மா இருக்குது அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரு. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு அந்த வழியை வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே கையை காமிப்பாங்க. அப்போது விக்னேஷ் வந்து என்ன நினச்சிப்பாருன்னா, என்ன போலீஸ்கிட்ட இவன் நம்மள தான் கை காமிக்கிறா போல இருக்குது, பேசாமல் அப்படி நகர்ந்து போயிடும் அப்படின்னு ஃபோன் பேசுகிற மாதிரி அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா விக்னேஷ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட, நீங்கள் எந்த பக்கமாக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் உங்கள் வீட்டு பக்கமாக தான் போகிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே, சரி வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு அவங்க கார்லேயே வந்து போயிடுவாங்க. இப்போ விக்னேஷ் வந்து யோசிக்கிறாங்க, இந்த முறை தப்பிச்சிட்டேன், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் வந்து ஒரு டிடெக்டிவை வீட்டுக்கே வர வைக்கிறாரு. அந்த டிடெக்டிவ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து தான் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போகிறீங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜிகே அங்கே இருப்பாங்க. டே விஜய், யாருடா இதுன்னு கேட்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்காரு அப்படின்னு கேட்க, அதுக்கு விஜய் வந்துட்டு, நம்ம வீட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்றாங்க. விக்ரம், நந்தினின்னு எல்லாரையும் ஹாலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறமா ஜிகே எதுக்காக இவரை வர வச்சிருக்கேன்னு கேட்க, அப்போது விஜய் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவரை பற்றி நான் நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன், இவர் நிறைய கேஸை டீல் பண்ணியிருக்காரு, நிறைய குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் எப்படி நடக்குது, யாரெல்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியல, அதனால தான் அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, நம்ம வீட்டுக்கு எதுக்கு இவரெல்லாம் அப்படின்னு கேட்க, விஜய் நேராக நந்தினி கிட்ட போயிட்டு, அம்மா நம்ம வீட்டில் நிறைய வினோதமான விஷயம்லாம் நடக்குதுல்ல, ஒருத்தர் திடீர்னு உள்ள நுழையிறான், உங்களை கொல்ல வரான், ஆசிரமத்துக்கு போனால் அங்கே அண்ணியை கொல்ல வரான், இப்படி நிறைய புரியாத புதிராக நிறைய நடக்குதுல்ல, இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவரை நான் வர வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு நந்தினி வந்து ரொம்ப பயந்து நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.